Hi students, welcome to Future Vision NEET Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃப்ரிக்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஃப்ரிக்ஷன்னா தமிழ் எப்படின்னு சொல்லுவோம்னா உராய்வுன்னு சொல்லுவோம். முதல்ல ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் இல்லை நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷனுங்கிறது நம்ம ஒரு வேலை செய்யறோம்னா, நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றோம்னா, ஏதோ ஒரு வேற ஒரு பொருளை நகர்த்துறோம்னா அந்த ஒர்க்குக்கு ஆப்போஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அந்த சர்ஃபேஸில். ஓகேங்களா? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கணும். ஒரு சர்ஃபேஸ்க்கு இன்னொரு சர்ஃபேஸ்க்கு நடுவில் கான்டாக்ட் இருக்கணும். கான்டாக்ட் இருக்கும் போது மோஷன் ஆஃப் த சிஸ்டம்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, அதில் நான் ஒரு ஃபோர்ஸ் எஃப்ங்கிற ஃபோர்ஸ், இது ஒரு ரஃப் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ரஃப் சர்ஃபேஸ். ஓகேங்களா? அதில் இதுக்கு வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஸ்மூத் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதாவது அந்த சர்ஃபேஸ்ல எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு மேலே பார்க்க போகிறது எல்லாமே ஜஸ்ட் அந்த ஒரு சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஒரு ரஃப் சர்ஃபேஸில் எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் நான் இப்படி அப்ளை பண்ணுறேன்னா, நான் அப்ளை பண்ணுறதுனால இந்த இடத்துல என்ன ஆகும், கன்ஃபார்ம் ஒரு ஆக்சலரேஷன் நடக்கும், இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் அந்த சர்ஃபேஸில். அதுக்கு பேர் தான் என்னன்னா ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன், உராய்வு விசைன்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். The force of friction is a parallel to the surface and opposite to the direction of motion. நான் சொன்ன மாதிரியே ஃப்ரிக்ஷன்ங்கிறது என்னது, இந்த ஃப்ரிக்ஷன் இந்த சர்ஃபேஸுக்கு பேரலா இருக்கும். அந்த சர்ஃபேஸ்க்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் parallel to the surface. அந்த சர்ஃபேஸ்க்கு பேரலா தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஜஸ்ட் பேரலா தான் ஆக்ட் ஆகும். பட் opposite the direction of the motion. இந்த டைரக்ஷன்ல மோஷன் இருக்கு, ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதை நம்ம ஸ்மால் எஃப்ல நிறைய இடத்துல டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷன்ல மெயினா பார்த்தோம்னா நமக்கு 3 வகையான ஃப்ரிக்ஷன் இருக்கு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அதாவது நிலை உராய்வு, இயக்க உராய்வு, எல்லை உராய்வு, இந்த மாதிரி 3 வகையான ஃப்ரிக்ஷன் இருக்கு. முதல்ல ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தமிழ் என்னன்னு சொல்லுவோம்னா நிலை உராய்வுன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு பொருள் ஸ்டேபிளா இருக்கு, நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அப்ப அப்ளை பண்ணும் போது அது நகரல அப்படின்னா அந்த ஒரு ஃப்ரிக்ஷனுக்கு பேர் என்னது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். நம்ம மூவ் பண்ண அதை ட்ரை பண்றோம், பட் அந்த இடத்துல அது மூவ் ஆகல, ஸ்டேபிளாவே இருக்கு, நிலையாவே இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா? அதான் சொல்லிருப்பாங்க, the opposing force that comes into play when one body tends to move. அதாவது அது மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனா பட் the actual motion yet not started. அது ஸ்டார்ட் ஆகல, ஆனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனா அது ஸ்டார்ட் ஆகல. அப்ப அதை தடுக்கிற அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் என்னது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, நிலை உராய்வு அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா ஒரு சர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கு, இது ஒரு ரஃப் சர்ஃபேஸ். ஓகேங்களா? ரஃப் சர்ஃபேஸ்ல எஃப்ங்கிற ஃபோர்ஸ் நம்ம இங்க அப்ளை பண்றோம்னா நார்மல் நமக்கு தெரியும் எம்ஜி கீழே ஆக்ட் ஆகும், நார்மல் மேல ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் இங்க இருக்குன்னா ஆக்சலரேஷன் இந்த பக்கம் இருக்கிறதுக்கு நம்ம குறுக்கிறதுக்காக ட்ரை பண்றோம், இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறோம்னா அந்த பக்கம் போறதுக்காக ட்ரை பண்றோம், பட் அதை ஆப்போஸ் பண்ணி ஒரு ஃபோர்ஸ் தடுத்துட்டு இருக்கு. அந்த ஃபோர்ஸ் என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த இடத்துல அது மூவ் ஆகலைன்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், நிலை உராய்வுன்னு நம்ம சொல்லுவோம். If your body is at rest, ஒருவேளை நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸுமே கொடுக்கல, ஓகேங்களா, ஒரு ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கல, அட் ரெஸ்ட்ல இருக்கு, அண்ட் நோ புல்லிங் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங் ஆன் இட். ரெஸ்ட்ல இருக்கு, நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸுமே அது மேல கொடுக்கல அப்படின்னா அப்ப அந்த பொருள் மேல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆக்ட் ஆகாது. ஓகேங்களா? அப்ப அந்த பொருள் மேல ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆக்ட் ஆகுது. எதனாலன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் a செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு, செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். அதாவது தன்னைத்தானே மாற்றிக்க கூடியது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பொருள் ஒரு 10 kg மாஸ்ல இருக்கு, நான் ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 10 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், ஃப்ரிக்ஷன்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா? ஃப்ரிக்ஷன்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் தான். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்னன்னு தெரிஞ்சதான் இதை சொல்ல முடியும். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் பாயிண்ட் நான் அதோட வேல்யூ ஒரு 50 நியூட்டன் இருக்குன்னு வச்சுக்கிறேன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 50 நியூட்டன் இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 50 நியூட்டன். இப்போ நான் ஒரு 10 நியூட்டன் கொடுக்குறேன்னா அந்த இடத்துல
ஆப்போசிட்ல எவ்வளவு இருக்கு லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், அதாவது ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட அந்த மேக்ஸிமம் பாயிண்ட் எவ்வளவு இருக்கு 50 நியூட்டன் இருக்கு. ஆனா இந்த இடத்துல 50 நியூட்டனுமே ஆக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆக்ட் ஆகாது. இந்த பக்கம் நம்ம 10 கொடுத்தோம்னா இது இந்த பக்கமும் 10 தான் கொடுக்கும். ஒருவேளை இந்த பக்கம் அதிகமா இருந்தா ஆக்சலரேஷன் இந்த பக்கம் அதிகமா இருக்கும். 50 இந்த பக்கம் ஆக்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆக்சுவல் வேல்யூன லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட 50யுமே இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிருச்சுன்னா இது இந்த பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆமாங்களா? ஆனா அப்படி நடக்கிறது இல்லை. அதனாலதான் சொல்லுவோம் இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் வந்து ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். நம்ம 10 கொடுத்தா 10 வரும், 20 கொடுத்தா 20 கொடுக்கும், 30 கொடுத்தா 30 கொடுக்கும், அந்த 50 கொடுத்தா 50 கொடுக்கும். 50க்கு மேல நம்ம கொடுக்கும் போது அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அந்த 50க்கு மேல நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம்னா ஃபிரிக்ஷனுக்கு அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல ஏன்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ 50. ஓகேங்களா? நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு திருப்பி வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கும். எந்த ஃபிரிக்ஷன்? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அதனால இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ், தன்னைத்தானே மாத்திக்க கூடியது அப்படிங்கறத வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன், தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? அதை எல்லை உராய்வு. ஓகேங்களா? அந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ, ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ங்கிறது நம்ம என்னன்னு சொன்னோம் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். அது எப்ப ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன்ல இருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறது, ஸ்டேபிளா இருக்கிறத விட்டுட்டு மூவ் ஆக ஆரம்பிக்குதோ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்க அந்த ஒரு ஃபிரிக்ஷனுக்கு பேர் தான் அது லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். சிம்பிளா சொல்லணும்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன், மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். ஓகேங்களா? அப்ப இந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனுக்கான ஃபார்முலா என்ன எழுதலாம்னா ஜஸ்ட் ஃபிரிக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நார்மல். அதுதான் வந்து ஃபிரிக்ஷனுக்கான கண்டிஷன். ஃபிரிக்ஷன் வந்து நார்மல் ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். நம்ம நார்மல் ஃபோர்ஸ் ஆர் அண்ட் எண்ட் டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ப்ரொபோர்ஷனலா தூக்கணும்னா நம்ம ஈக்குவல் பண்ணும்போது ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் வந்து தான் நியூ எஸ். இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட அந்த கண்டிஷன்ல இருக்கிறதுனால நியூ எஸ்ங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் எஃப். மியூ எஸ்ங்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். இப்போ மியூ எஸ் மட்டும் நமக்கு வேணும்னா எஃப் ஃபோர்ஸ், அதாவது ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் டிவைடட் பை நார்மல் ஃபோர்ஸ்னு கிடைக்கும். ரெண்டுமே நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா? ஜஸ்ட் ரெண்டுமே ஒரு ஃபோர்ஸ். இதுதான் வந்து மியூ எஸ்க்கான ஃபார்முலா. ஒருவேளை ஃபிரிக்ஷனுக்கான ஃபார்முலா வேணும்னா மியூ இன்ட்டு என். ஓகேங்களா? நார்மல் ஃபோர்ஸ் இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன். இப்போ இதோட யூனிட் அண்ட் டைமென்ஷன் பார்க்கும்போது ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன் தான், நார்மல்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ், அதோட யூனிட்டும் நியூட்டன் தான். அப்ப நியூட்டன் நியூட்டன் கேன்சல் ஆயிட்டு இதுக்கு யூனிட்டும் எதுவுமே இருக்காது, டைமென்ஷனும் எதுவுமே இருக்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபிரிக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஃபிரிக்ஷனுக்கு யூனிட் இருக்கு நியூட்டன், ஃபோர்ஸ் தான் அது, அது ஒரு வகையான ஃபோர்ஸ். அப்ப அதோட யூனிட் நியூட்டன். பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கு யூனிட்டும் இல்லை, டைமென்ஷனும் இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா மெட்டீரியல் அண்ட் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். நம்ம எந்த பொருள் யூஸ் பண்றோம், எந்த பொருளை வந்து மூவ் பண்ண ட்ரை பண்றோம், அதே மாதிரி எந்த சர்ஃபேஸ்ல அதை மூவ் பண்ண ட்ரை பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து இருக்கும். அந்த சர்ஃபேஸோட அந்த உராய்வு சொரசொரப்பா இருந்துச்சுன்னா அந்த சர்ஃபேஸ் அது வந்து அதிகமா இருக்கும் ஃபிரிக்ஷன் அதுல. இதே ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா அதுல ஃபிரிக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதுதான் சொல்றாங்க நம்ம எந்த சர்ஃபேஸ்ல அந்த பொருளை மூவ் பண்ண போறோம் அப்படிங்கறத பொறுத்து இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இருக்கும். பட் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா டஸ் நாட் டிபெண்ட் ஆன் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். எந்த அளவுக்கு ஏரியா வந்து தொட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா? இது ஃபிரிக்ஷன் ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணி இருக்காது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமான தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ்க்காக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா மெட்டீரியலையும் நேச்சர் ஆஃப் அந்த சர்ஃபேஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும், ஏரியா ஆஃப் கான்டாக்டை டிபெண்ட் பண்ணியிருக்காது. நெக்ஸ்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன். நெக்ஸ்ட் என்னது? கைனடிக் ஃபிரிக்ஷன். இயக்க உராய்வுன்னு நம்ம சொல்லுவோம். இயக்கத்துல இருக்க உராய்வு. ஒரு பொருள் மூவ் ஆகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு கார்ல போயிட்டு இருக்கோம். அப்ப அந்த ரோட்டுக்கும் அந்த டயருக்கும் நடுவில் ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ், உராய்வு இருக்கும். அதுதான் வந்து கைனடிக் ஃபிரிக்ஷன் சொல்லுவோம். ஒரு பொருள் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும்போது அது நடுவில் இருக்க அந்த உராய்வு விசை தான் என்னது? கைனடிக் ஃபிரிக்ஷன், இயக்க உராய்வுன்னு சொல்லுவோம். இந்த இயக்க உராய்வு வந்து நம்ம எவ்வளவு வேகம் போறோங்கிறது வந்து எப்பயுமே பொறுத்து இருக்காது. ஓகேங்களா? அது பர்டிகுலர் வேல்யூ, அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸுக்கு அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். நம்ம எவ்வளவு வேகம் பண்ணாலும் அந்த சர்ஃபேஸ் அந்த பொருள் மேல கொடுக்குற அந்த ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்மளே நடக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் வந்து அந்த தரைக்கு கொடுப்போம். ஓகேங்களா? அதை ஆப்போஸ் பண்ணி அந்த தரை நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து ஃபிரிக்ஷன். கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இஃப் த பாடி இஸ் இன் மோஷன், த ஃபிரிக்ஷன் ஆப்போசிங் த மோஷன். மோஷன்ல இருக்க ஒரு பொருளோட மோஷனை ஆப்போஸ் பண்ற ஒரு ஃபோர்ஸ் தான் என்னது? கைனடிக் ஃபிரிக்ஷன். ஓகேங்களா? அப்ப முன்ன எழுதுன மாதிரியே தான் எஃப் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும், இந்த இடத்துல ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் நார்மலுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலா இருக்கும். கைனடிக் ஃபிரிக்ஷன்னால கேங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அப்போ fk ஈக்குவல் டு மியூ கே இன்ட்டு என். அந்த ப்ரொபோஷனாலிட்டி எடுக்கணும்னா நமக்கு ஒரு ஈக்குவல் போட்டு ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம். இந்த இடத்துல ஆட் பண்ற அந்த கான்ஸ்டன்ட் வந்து மியூ கே, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன். ஓகேங்களா, மியூ கேங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன். இதுவும் எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் இன் கான்டாக்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, கைனடிக் ஃபிரிக்ஷன் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் தான் இருக்கிறதுல மேக்ஸிமம் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்த ஃபிரிக்ஷன்லேயே லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் தான் எதுக்கு மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். அந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஃபிரிக்ஷன் எந்த இடத்துல இருக்கும்னா லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு போயிடுச்சுன்னா அது கம்மியாக தான் இருக்கும், அதோட வேல்யூ பர்டிகுலர் கம்மியாக தான் இருக்கும். அப்போ கைனடிக் ஃபிரிக்ஷன் லிமிட்டிங் ஃபிரிக்ஷனோட ரொம்ப கம்மியாக இருக்கும். கைனடிக் ஃபிரிக்ஷன் லெஸ் தென் லிமிட்டிங் ஃபிரிக்ஷன். அப்போ கோஎஃபிஷியன்ட்ல எழுதும் போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன் லெஸ் தென் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன். அந்த ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷனோட அந்த ஃபைனல் பாயிண்ட் தான் அது நம்ம லிமிட்டிங் ஃபிரிக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரியே கைனடிக் ஃபிரிக்ஷன் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த வெலாசிட்டி ஆஃப் த பாடி. ஓகேங்களா, நம்ம எவ்வளவு வேகம் போறோங்கிறத பொறுத்து இந்த கைனடிக் ஃபிரிக்ஷன் மாறாது எப்பயுமே. ஓகேங்களா, நம்ம எந்த சர்ஃபேஸ்ல போறோமோ அந்த சர்ஃபேஸையும் நம்ம மூவ் பண்ற அந்த பொருளையும் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம எவ்வளவு வேகம் போறோங்கிறத பொறுத்து அந்த சர்ஃபேஸ் அந்த பொருளுக்கு கொடுக்குற அந்த ஃபிரிக்ஷன் வந்து மாற போறது இல்லை. ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் கைனடிக் ஃபிரிக்ஷன். கைனடிக் ஃபிரிக்ஷன்லயே ரெண்டு வகையான டைப் இருக்கு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் தமிழ்ல வந்து நெகிழ் உராய்வு. நெகிழ் உராய்வுன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன்ங்கிறது ஒண்ணுல ஒரு நார்மலான ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு பொருளை வந்து ஜஸ்ட் இழுத்துக்கிட்டு போகும்போது, ஓகேங்களா, ஜஸ்ட் பிடிச்சி இழுத்துட்டு போகும்போதோ அல்ல தள்ளிட்டு போகும்போதோ அந்த மாதிரி, ஓகேங்களா, சர்ஃபேஸ் நடுவில் டயர் அந்த மாதிரி வேற எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ரோல் ஆகிறதுக்கு எந்த ஒரு எதுவுமே இருக்கக்கூடாது, ஜஸ்ட் புடிச்சு தள்ளிட்டு போகும்போது, ஓகேங்களா, அப்ப இருக்க அந்த ஒரு ஃபிரிக்ஷனுக்கு பேர் தான் என்னது நெகிழ் உராய்வுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல வந்து ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு a flat block is moving. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு படம் பண்ணோம், ஜஸ்ட் நம்ம இந்த பிளாக் வந்து இப்படி மூவ் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஃபிரிக்ஷன் என்னது ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன். ஓகேங்களா, ஃபோர்ஸ் இங்க கொடுக்குறோம், இங்க வந்து ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரோலிங் ஃபிரிக்ஷன். ரோலிங் ஃபிரிக்ஷன்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் டயர் ஷேப்ல மொத்தத்தில் ஒரு சர்க்குலர் ஷேப்ல இருக்கணும். ஓகேங்களா, சர்க்குலர் ஷேப்ல அந்த பொருள் இருக்கணும். ஜஸ்ட் அதை நம்ம வந்து ரோல் பண்ணும் போது அதுல இருக்க அந்த ஒரு ஃபிரிக்ஷன் தான் என்னது ரோலிங் ஃபிரிக்ஷன். ஆப்ஜெக்ட் சச் as வீல் மாதிரி இருக்கணும், வீல் ஆர் டிஸ்க் ஆர் ரிங் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கணும், அல்லது ஸ்பியர் அல்லது சிலிண்ட்ரிக்கல் ஷேப், இந்த மாதிரி எதை வேணாலும் இருக்கலாம். பட் அதை ரோல் பண்ண முடியணும். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்படி ஒரு இருக்குன்னா அதுல ஒரு பொருள் இப்படி வச்சுன்னா ஜஸ்ட் ரோல் ஆகிட்டு வரும் கீழே. ஓகேங்களா, அந்த மாதிரி ரோல் ஆகிற மாதிரி இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் பொருளோட ஜஸ்ட் நம்ம ரோல் பண்ணும் போது அந்த சர்ஃபேஸ் அந்த பொருளுக்கு கொடுக்குற அந்த ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் என்னது ரோலிங் ஃபிரிக்ஷன் நம்ம சொல்லுவோம். ரோலிங் ஃபிரிக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆறுங்கிறது ஜஸ்ட் நார்மல் தான், நம்ம யூஸ் பண்ற இந்த நார்மல் ரியாக்ஷன் தான், நார்மல் அல்லது நார்மல் ரியாக்ஷன். ஜஸ்ட் ரெண்டுல எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், உங்களுக்கு வந்து எந்த டேர்ம் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த டேர்மை யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, அப்ப டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா எதுக்கு இருக்கும், நார்மலுக்கு இருக்கும் தெரியும். பட் இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் த நம்ம ஒரு சர்க்குலர் ஷேப்ல ஒரு பொருளை வந்து ரோல் பண்றோம்னா அந்த பொருளோட ரேடியஸையும் அது டிபெண்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த பொருளோட ரேடியஸை இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப ரோலிங்கை வந்து எது வந்து குறைக்கும், அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் ரோலிங், அந்த ரோலிங் ஃபிரிக்ஷன் வந்து ஒருவேளை ரேடியஸ் அதிகமா இருந்தா ரோலிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ கம்மியா இருக்கும். ஓகேங்களா, இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா அதுதான் மீனிங். ரேடியஸ் அதிகமா இருந்தா ரோலிங் ஃபிரிக்ஷனோட வேல்யூ கம்மியா இருக்கும். ஓகேங்களா, அப்ப இதுல இருந்து ஃபார்முலா நம்ம எடுத்தோம்னா ஈக்குவல் எடுக்கும் போது நம்ம எப்பயும் போல கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ஃபிரிக்ஷன்ங்கிறதுனால மியூ ஆர். அப்ப இந்த இடத்துல மியூ ஆர்ங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரோலிங் ஃபிரிக்ஷன், மியூ ஆர்ங்கிறது வந்து ஹேஸ் எ டைமென்ஷன் ஆஃப் லென்த். இந்த இடத்துல பாருங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்திருக்கோம், ஸ்டாட்டிக், லிமிட்டிங் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன் பார்த்திருக்கோம். அதுலயும் வந்து ஸ்லைடிங் ஃபிரிக்ஷன் ஓகே, அது வரைக்கும் ஓகே. அது வரைக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷனுக்கு வந்து யூனிட்டும் இல்லை டைமென்ஷனும் இல்லை. பட் இந்த இடத்துல ரோலிங் ஃபிரிக்ஷன்ல ஃபார்முலா பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு NR இருக்கு. ஆமாங்களா, நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் இது மட்டும் தான். அப்ப மியூ ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆர் டிவைடட் பை n. நார்மலும் ஃபோர்ஸும் கேன்சல் ஆகும், ரெண்டும் சேம் டைமென்ஷன் சேம் யூனிட். பட் ஆறுங்கிறது என்னது ஒரு ரேடியஸ், ஒரு டிஸ்டன்ஸை குறிக்குது. அப்ப அதோட யூனிட் என்னது மீட்டர். அப்ப ஹேஸ் எ மெஷர்ட் இன் மீட்டர். ரோலிங் ஃபிரிக்ஷனை மீட்டர்லயும் மெஷர் பண்ணுவோம். அதோட டைமென்ஷன் அப்ப என்னது லென்த்தோட டைமென்ஷன் L, நம்ம லென்த்தோட டைமென்ஷனாக தான் அதை யூஸ் பண்ணுவோம். மீட்டரை வந்து நம்ம இதில் லென்த்தோட தான் வந்து நம்ம மீட்டர்ல அளக்க முடியும். ஓகேங்களா, அப்ப அது எதோட டைமென்ஷன், லென்த்தோட டைமென்ஷனையும் மீட்டரோட யூனிட்டையும் கொண்டு இருக்கு. ஓகேங்களா, இது ரோலிங் ஃபிரிக்ஷன்.
இப்போ நம்ம பார்க்கறது வந்து 3 ஃபோர்ஸ் வைக்கும் ஓகேங்களா. 3 வகையான ஃப்ரிக்ஷனை வச்சு நம்ம வந்து எந்த ஃப்ரிக்ஷன் பெருசு எந்த ஃப்ரிக்ஷன் சின்னது அந்த மாதிரி ஏதோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்னென்ன ஃப்ரிக்ஷன் இருக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வச்சு எழுதும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரோலிங் ஃப்ரிக்ஷன் ஓகேங்களா. இந்த மாதிரி 3 இருக்கு ஓகேங்களா. இதுல எது பெருசு எது சின்னதுன்னா நமக்கு தெரியும். இருக்கிறதுல மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் லிமிட்டிங்க்கு தான் இருக்கும். அதை விட எதுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கும்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன். அதாவது நம்ம கைனடிக் ஃப்ரிக்ஷன்ல வந்து சொல்றது எதை சொல்லுவோம்னா அந்த ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் தான் நார்மலா கைனடிக் ஃப்ரிக்ஷன் இதுல சொல்லுவோம். ரோலிங் ஃப்ரிக்ஷன் அதை விட கம்மியா இருக்கும் ஓகேங்களா. ரோலிங் ஃப்ரிக்ஷன் அதை விட கம்மியா இருக்கும் வேல்யூ ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிராஃப் பிட்வீன் அப்ளைடு ஃபோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம ஒரு ஃபோர்ஸ் பர்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம், அந்த ஃபோர்ஸுக்கு அந்த அப்ளைடு ஃப்ரிக்ஷன் அதுல இருக்க கொடுக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் எந்த அளவுக்கு கொடுக்கும் அப்படிங்கறது தான் வந்து நம்ம ஒரு கிராஃபா பார்க்க போறோம் ஓகேங்களா. நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுத்திருக்கோம், அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம் ஓகேங்களா. அப்ளைடு ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். அப்ப ஃப்ரிக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா. நான் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் ஆமா தானே. அதாவது உராய்வு விசையில வந்து நிலை உராய்வு வந்து ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ். அப்ப அந்த நிலை உராய்வு நம்ம இன்க்ரீஸ் பண்ண கான்ஸ்டன்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு பர்டிகுலர் மேக்ஸிமம் வேல்யூ அடைஞ்சிரும். அந்த ஒரு பர்டிகுலர் மேக்ஸிமம் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லிருப்போம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லியிருப்போம் ஓகேங்களா. அப்ப ஜஸ்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனா இருக்கு. ஃபோர்ஸ் அப்ளை பண்ண ஃப்ரிக்ஷனும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு அப்புறம் அது மேக்ஸிமம் அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கைனடிக் ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடும். அதோட எப்பயும் போல கைனடிக் ஃப்ரிக்ஷன் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கும். அது வெலாசிட்டி பொறுத்து மாற போறதுல நான் சொன்னேன். ஜஸ்ட் நம்ம ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் அதுக்கு மேல ஜஸ்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் அது மாற போறதுல கான்ஸ்டன்டா தான் இருக்கும். இப்படிதான் அதோட கிராஃப் இருக்கும். அப்ப இந்த லைன் தான் என்னது கைனடிக் ஃப்ரிக்ஷன், இது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், இது என்னது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஓகேங்களா. இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், இந்த மொத்த லைன் என்னது கைனடிக் ஃப்ரிக்ஷன், இது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எதனால அது ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஜஸ்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. அதேதான் இங்க கொடுத்துருப்போம். ஓஏங்கிற அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்னது குறிக்குது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை வந்து குறிக்குது. அது வந்து இட் இஸ் த வேல்யூ, இட்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் த அப்ளைடு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் அப்ளை பண்ண ஜஸ்ட் அது இன்க்ரீஸ் ஆகுது ஓகேங்களா. அட் ஏங்கிற பாயிண்ட்ல வந்து நமக்கு என்ன கிடைச்சது, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் மேக்ஸிமமா கிடைச்சதுங்களா. அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த பார்ட் ஏக்கு அப்புறம் அந்த பிசி அந்த பார்ட் வந்து நமக்கு எப்படி கிடைச்சது, ஒரு கைனடிக் ஃப்ரிக்ஷனா கிடைச்சது. அந்த அது எப்படி இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலா இருக்கு ஓகேங்களா. அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரிக்ஷனுக்கு நார்மலா எக்ஸாம்பிள் சொல்லணும். நம்ம என்ன சொன்ன மாதிரியே நடக்கிறது, நம்ம வந்து ஒரு வண்டியை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போறது. அப்புறம் வேற என்ன சொல்லணும்னா பிரேக் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஜஸ்ட் பிரேக் வந்து எதனால நடக்குது, ஃப்ரிக்ஷன் அந்த டயருக்கும் அந்த நம்ம வண்டியில சைக்கிள்ல போறோம்னா அந்த சைக்கிள்ல இருக்க அந்த ஒரு கட்டமா இருக்கும் ஓகேங்களா. அந்த பிரேக்குக்கும் ஜஸ்ட் பிரேக் பிடிக்கும்போது அது வந்து அந்த டயர்ல உரசி தான் வந்து அதை நிறுத்தும், அந்த வெஹிக்கிளை வந்து நிறுத்தும் ஓகேங்களா. அப்ப அந்த பிரேக்ல யூஸ் பண்ணலாம். வேற எங்க யூஸ் பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம ரைட் பண்றதே வந்து உராய்வு, ஜஸ்ட் தொட்டாதான் அது வந்து இங்கு கீழே வரும். கேப்லரி ஃப்ளோன்னு இன்னொரு மெத்தட் இருக்கு. ஜஸ்ட் அதோட பிரின்சிபல் என்னது, எழுதுறதுக்கு வந்து கேப்லரி ஃப்ளோ, பட் தொடர்றதுங்கிறது வந்து உராய்வை டிபெண்ட் பண்ணி தானே இருக்கு ஃபர்ஸ்ட். அப்ப இந்த ரைட்டிங்கும் எதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு, உராய்வை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதே மாதிரி இந்த சர்ஃபேஸ்ல எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா ஜஸ்ட் நமக்கு என்ன தேவை, ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் முடியும் ஓகேங்களா. எனி மோஷன் இன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ரிக்ஷன் ஓகேங்களா. ஒரு சர்ஃபேஸ்ல நீங்க நகரணும் அப்படின்னா வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் இருந்தால் தான் நகர முடியும் ஓகேங்களா. மெத்தட்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஃப்ரிக்ஷன், இந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி ஓகேங்களா. சில இடத்துல இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ரொம்ப டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கும். எப்படின்னா நமக்கு தேவையான அளவு மட்டும் இல்லாம அதிகமா இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளோட மோஷனையே பாதிக்கும் ஆமாங்களா. நமக்கு தேவையான அளவு ஃப்ரிக்ஷன் இல்லாம கொஞ்சம் அதிகமா இருந்தா நம்மளோட மோஷனையே பாதிக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சில இடத்துல தேவையான அளவு இருக்காது, சில இடத்துல தேவையான அளவுக்கு அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு தார் ரோட்ல நம்ம தள்ளிட்டு போறோம்னா ஒரு வண்டியை, அப்ப வந்து நம்மளால ஈஸியா தள்ளிட்டு போக முடியும், ஏன்னா அந்த இடத்துல தேவையான அளவு ஃப்ரிக்ஷன் இருக்கும். இதே ஒரு மணல் இருக்கு, அந்த மணலுக்குள்ள நம்ம வண்டியை தள்ளிட்டு போறோம்னா அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் தேவையான அளவுக்கு இருக்காது, ஜஸ்ட் ஃப்ரிக்ஷன் அந்த இடத்துல கம்மியா இருக்கும். ஃப்ரிக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கான ஒரு வழி அதை யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒரு மணல் ஒரு சர்ஃபேஸ்ல மணலை கொட்டிட்டு அதுக்கு மேல நீங்க நடந்து பாருங்களேன், வலிக்கி விட்டுரும் ஓகேங்களா. ஃப்ரிக்ஷன் கம்மியா தான் இருக்கும் ஓகேங்களா. அப்ப ரெடியூஸ் பண்றதுக்கான வழி என்னன்னா பாலிஷ் பண்றது, அந்த சர்ஃபேஸை பாலிஷ் பண்றது. வேற என்ன சொல்லலாம்னா லூப்ரிகேஷன், தமிழ்ல உயவுன்னு சொல்லுவாங்க. லூப்ரிகேஷன்ங்கிறது ஒண்ணு இல்லை, ஜஸ்ட் ஒரு
ஒரு எண்ணெய் பொருள் ஓகே அப்படி சொல்லலாம், எண்ணெய் மாதிரி ஒரு இடத்துல வந்து அப்ளை பண்ணி ஜஸ்ட் அதோட ஃப்ரிக்ஷன் உராய்வை வந்து குறைக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு இந்த சைக்கிள்ல வந்து அந்த செயின்ல எல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் அது வந்து கரெக்டா வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படிங்கிறதுனால செயின்ல வந்து நம்ம என்ன ஊற்றுவோம், ஆயில் ஊற்றி ஜஸ்ட் ரொம்ப மெதிக்கிறதுக்கு வந்து நமக்கு டைட்டா இருக்கும்போது ஆயில் ஊற்றினோம்னா ஜஸ்ட் நம்மளோட அந்த ஃப்ளோக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்னன்னு சொல்லணும், லூப்ரிகேஷன், பால் பியரிங். அப்புறம் வேற எதாவது சொல்லலாம்னா பை ப்ராப்பர் செலக்ஷன் ஆஃப் மெட்டீரியல். நம்ம எடுத்துக்கிற அந்த மெட்டீரியலை பொறுத்து இருக்கும். சில மெட்டீரியல் வந்து எப்படி இருக்கும், சில மெட்டீரியல் வந்து உராய்வு வந்து கம்மியா இருக்கும், சில மெட்டீரியல் வந்து உராய்வு அதிகமா இருக்கும். ஓகேங்களா, நம்ம எடுத்துக்கிற மெட்டீரியலை பொறுத்தும் அதை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுல பார்க்க போற டாபிக் என்னன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனோட ஆங்கிள் எங்க இருக்கும், அது எதை வந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம், உராய்வு கோணம் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலா நமக்கு தெரியும் ஒரு சர்ஃபேஸ், ரஃப் சர்ஃபேஸ், அதுல எஃப்ங்கிற ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல நம்ம அப்ளை பண்றோம். அப்ப ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா கீழே வெயிட்டும் பர்பெண்டிகுலரா மேல நார்மலும் ஆக்ட் ஆகும். இந்த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ங்கிறது எதை சொல்லுவாங்கன்னா இந்த நம்ம கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால உருவாகிற அந்த ரிசல்டன்ட். ஓகேங்களா, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கும் அதை வந்து இல்லைன்னா கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். கான்டாக்ட் ஃபோர்ஸ் அல்லது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அந்த இடத்துல அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸுக்கும் நார்மலுக்கும் நடுவில் இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் ஆங்கிள் என்னன்னு சொல்லுவோம், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லுவோம். ஆங்கிள் பிட்வீன் ரிசல்டன்ட் ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், நம்ம அப்ளை பண்ற அந்த ஃப்ரிக்ஷனுக்கு, இந்த நம்ம அப்ளை பண்ற ஃபோர்ஸ்க்கு ஆப்போஸ் பண்ற அந்த ஃப்ரிக்ஷனோட ரிசல்டன்ட் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதோ அந்த ரிசல்டன்ட்டுக்கும் நார்மல், அந்த பெர்பெண்டிகுலர் நார்மலுக்கும் நடுவில் இருக்க அந்த ஆங்கிள் தான் அது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நார்மலா இந்த இடத்துல நம்ம tan θ அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ஆங்கிள் தீட்டானா நம்ம tan θ அப்ளை பண்றோம். அப்ப tan அப்ளை பண்ணும்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் யூஸ் பண்ணுவோமா, அப்ப ஆப்போசிட் என்னது இந்த ஆங்கிள் வரும், இது என்னது பேரலா இருக்கு ரெண்டும். அப்ப ஆப்போசிட் வந்து நமக்கு ஃப்ரிக்ஷன் தான் கிடைக்குது. அப்ப ஃப்ரிக்ஷன் பை நார்மல், ஃப்ரிக்ஷன் பை நார்மல்னா நமக்கு என்ன தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நார்மலா ஃப்ரிக்ஷன் என்ன ஃபார்முலா, mu into n, அதான் யூஸ் பண்ணுவோம். அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனா, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா, கைனடிக் ஃப்ரிக்ஷனா, அதை பேஸ் பண்ணி நம்ம அதை மாத்திக்குவோம். ஓகேங்களா, ஜஸ்ட் mu into n. அப்ப நமக்கு வந்து மியூ மட்டும் வேணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம், f by n. அப்ப அதுதான் நீங்க கேட்டிருக்கு ஃப்ரிக்ஷன் பை நார்மல். அப்ப நம்ம அதை என்ன எழுதலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எழுதலாமா. அப்ப tan θ ஈக்குவல் டு மியூ அப்படிங்கறதா, மியூ எஸ். இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, நம்ம அப்ளை பண்ணும்போது அது வந்து நகரல அப்படின்னா அது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா, அப்ப மியூ எஸ் ஈக்குவல் டு tan θ அப்படிங்கறது அந்த இடத்துல ஒருவேளை ஆங்கிள், அந்த பர்டிகுலர் ஆங்கிள் கேட்டாங்கன்னா நம்ம ஜஸ்ட் இந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். அதோட tan வேல்யூ எடுத்தோம்னா, அப்ப tan வேல்யூ எடுக்கிறது என்னது, ஜஸ்ட் θ ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் மியூ. அப்ப அந்த மியூக்கு வந்து நம்ம tan θ வேல்யூ பார்த்தோம்னா, ஒருவேளை எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 இந்த மாதிரி கொடுத்திருந்தோம்னா அது tan ஓட வேல்யூ என்னவோ அதுதான் வந்து நமக்கு ஆன்சரா வரும். ஓகேங்களா, coefficient of static friction is equal to the tangent of the angle. நம்ம இப்ப பார்த்த மாதிரி தான் coefficient of static friction எதுக்கு ஈக்குவலா இருக்கு, coefficient of static friction is equal to tangent of the angle of friction. ஓகேங்களா, இதோட resultant force, அந்த resultant force ஓகேங்களா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அல்லது அதை வந்து S அல்லது FC ல டினோட் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல அந்த ரிசல்டன்ட் எப்படி நமக்கு கிடைச்சது, இந்த இடத்துல நார்மல், இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன், நமக்கு ரிசல்டன்ட் இங்க கிடைச்சது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இப்போ ஒரு ரெண்டு வெக்டர் இருக்கு, இது ஃப்ரிக்ஷனுங்கிற ஒரு ஃபோர்ஸ், நார்மல்ங்கிற ஒரு ஃபோர்ஸ், ரெண்டு ஃபோர்ஸ்க்கு நடுவுல ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அதோட ரிசல்டன்ட் எடுக்கிற மாதிரி தான். ஓகேங்களா, அப்ப இந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ், இன்னொரு ஃபோர்ஸ் நார்மல் ஃபோர்ஸ், ஜஸ்ட் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிட்டு அதை ஸ்கொயர் ரூட் எடுப்போம். அப்ப ஃப்ரிக்ஷனுக்கான ஃபார்முலா மியூ இன்ட்டு n எழுதலாம். ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா என்னது, மியூ இன்ட்டு n. n-க்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல என்ன எழுதலாம், ஜஸ்ட் கீழே என்ன ஆக்ட் ஆனிச்சு, mgங்கிற ஆக்ட் ஆனிச்சு. அப்ப n ஈக்குவல் டு mg நம்மளால எழுத முடியும். அப்ப n-க்கு பதிலாக mg யூஸ் பண்ணோம்னா மியூ mg, ஃப்ரிக்ஷனுக்கு பதிலாக நார்மலுக்கு பதிலாக mg எழுதலாம். ஓகேங்களா, அப்ப mg ஸ்கொயர். அப்ப ஜஸ்ட் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா mg ஸ்கொயர் வரும். இங்க மியூ ஸ்கொயர் mg ஸ்கொயர், இங்க mg ஸ்கொயர்னு இருக்கும். ரெண்டுலயும் mg ஸ்கொயர் இருக்கு. அப்ப mg ஸ்கொயர் காமனா வெளியே இதுக்குள்ளே எடுத்துட்டு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், வெறும் mg மட்டும் கிடைக்கும். மீதி உள்ள இங்க என்ன இருக்கும், மியூ ஸ்கொயர் இருக்கும், இங்க 1 இருக்கும். எதுவுமே இல்லைன்னா ஜஸ்ட் 1 இருக்கும். அப்ப மியூ ஸ்கொயர் பிளஸ் 1, இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கான வேல்யூ. அப்ப இந்த இடத்துல ஒருவேளை ஃப்ரிக்ஷனே இல்லை, இந்த கண்டிஷன்ல ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படின்னா, அதுதான் ஃப்ரிக்ஷனே இல்லைன்னா மீனிங் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ 0. அப்ப ஃப்ரிக்ஷனே இல்லைன்னா S ஓட வேல்யூ, அந்த ரிசல்டன்ட் வேல்யூ ரொம்ப
மினிமமா இருக்கும். ஜஸ்ட் இந்த வேல்யூ போயிட்டு மீதி இருக்க இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அந்த எம்ஜிக்கு மட்டும் தான் அது ஈக்குவலா இருக்க முடியும். அப்ப எம்ஜி இருக்கிறதுலே சின்னது. அதுக்கப்புறம் அது வந்து எஸ்ஸோட வேல்யூ வந்து எஸ்ஸோட அது கம்மியா இருக்கும். இல்லைன்னா எஸ்ஸோட அதிகமா வேணும்னா நமக்கு என்ன வேணும், ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண இந்த ஃபார்முலா, ஜஸ்ட் அந்த ஒரு கண்டிஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ். ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஆங்கிள் இப்போ நம்ம பார்த்த அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அந்த ஃப்ரிக்ஷனோட ஆங்கிள் மாதிரி தான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட அந்த ஆங்கிள் மாதிரியே தான். ஜஸ்ட் ஒரு பொருள் வந்து ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல வச்சிருக்கோம். இப்போ எப்படி இருக்கு, ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கு. அப்போ இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல இருந்து ஒரு பொருளை வந்து நம்ம ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ண அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்கு, அது வந்து கீழே சரியில்லை. ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ண ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் அது வந்து சரிய தொடங்கும். ஓகேங்களா. அந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்லணும்னா angle of repose. ஓகேங்களா. the angle of the inclined plane with horizontal such that the body placed on it is just begins to slide. அந்த ஸ்லைட் ஆக தொடங்குற அந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் வந்து என்னது, angle of repose. நம்ம இதை வந்து டிஃபரன்ஷியேட்டுக்காக ஆல்ஃபான்னு இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்படி ஆல்ஃபான்னு யூஸ் பண்ணோம்னா நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு பாடி இருக்குன்னா கீழே என்ன ஆக்ட் ஆகும், எம்ஜி. அதோட ரெண்டு காம்பனண்ட் எப்பயும் போல இங்க எம்ஜி காசு எம்ஜி சைன். இங்க ஆல்ஃபா யூஸ் பண்ணிக்கிறதுனால சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. நார்மல் வந்து பெர்பெண்டிகுலரா மேல இருக்கும். இது இந்த பக்கம் ஸ்லைட் ஆகுது, இந்த பக்கம் தானே ஆக்சலரேஷன் இருக்கும். அப்ப எந்த பக்கம் மூவ்மெண்ட் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் என்ன இருக்கும், ஃப்ரிக்ஷன் இருக்கும். அப்ப ஃப்ரிக்ஷன் இந்த டைரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு எப்படி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குதுன்னா mg sin alpha equal to mg sin எதுக்கு ஈக்குவல், ஃப்ரிக்ஷனுக்கு ஈக்குவல். அதே மாதிரி நார்மல் எதுக்கு ஈக்குவல், ஜஸ்ட் mg cos க்கு ஈக்குவல். ஓகேங்களா. mg cos க்கு ஈக்குவல். அப்ப mg sin alpha equal to நம்ம என்ன எழுதலாம் இந்த இடத்துல, ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இன்டு நார்மல். ஓகேங்களா. ஃப்ரிக்ஷனோட ஃபார்முலா மியூ இன்டு n, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்டு நார்மல். ஓகேங்களா. அப்ப இதுல இருந்து நார்மலுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம். நார்மலுக்கு பதிலாக mg cos alpha அதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஜஸ்ட் அந்த டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா mm கேன்சல் பண்ணலாம் ரெண்டு பக்கமும். ஓகேங்களா. mg கேன்சல் பண்ணிடலாம், mg கேன்சல் பண்ணலாம். காஸ் இந்த பக்கம் வந்தா sin பை காஸ் என்ன நமக்கு கிடைக்கும், tan கிடைக்கும். அப்ப tan θ தான் நமக்கு என்னன்னு கிடைக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ. சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனுக்கு பார்த்தோம், அதே சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும் மியூ எஸ் ஈக்குவல் டு tan θன்னு எழுதிருக்கோம். ஆமாங்களா. அப்ப இந்த இடத்துல மியூ எஸ் ஈக்குவல் டு tan ஆல்பான்னு வருது. அப்ப இந்த தீட்டாவும் ஆல்பாவும் வெவ்வேறு இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஆல்பா ஈக்குவல் டு தீட்டா, அதாவது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இப் த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட், ஒருவேளை இந்த இன்க்ளைன்டு பிளேன்ல ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்குன்னு அர்த்தமா, அந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் வந்து அதிகமா இருக்கிறதா அர்த்தம். அப்ப ஃப்ரிக்ஷன் கிரேட்டர் தென் mg sin θ. ஓகேங்களா. இப்ப இங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த டைரக்ஷன் என்ன இருக்கு, ஃப்ரிக்ஷன் இருக்கு, இங்க mg sin θ இருந்துச்சு. ஆமாங்களா. ஒருவேளை அந்த பாடி வந்து மூவ் ஆகல அப்படின்னா என்ன காரணம், இந்த பக்கம் இருந்த ஃபோர்ஸ் அதிகம் தான் அர்த்தம். அப்ப ஃபோர்ஸ் அந்த இடத்துல இருந்த ஃபோர்ஸ் என்னது, ஃப்ரிக்ஷன். இங்க கீழே இருக்கிறது எதோட அதிகமா இருக்கு, mg sin θவோட அதிகமா இருக்கு. இந்த இடத்துல ஆக்சலரேட் ஆகல, அப்ப ஆக்சலரேஷன் என்னது, 0. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா நம்ம ஜஸ்ட் அப்ளை பண்ணும்போது இந்த வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்கும், mg sin θ. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், mg sin θக்கு ஈக்குவல். நார்மலோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல், இங்க இருந்த நார்மல் mg cos க்கு ஈக்குவல். ஓகேங்களா. mg cos க்கு ஈக்குவல். ஜஸ்ட் நம்ம இந்த ஸ்கொயர் பண்ணும்போது என்ன இருக்கும், mg ஸ்கொயர் பிளஸ் mg ஸ்கொயர் இங்க இருக்கும், இங்க sin ஸ்கொயர் cos ஸ்கொயர். sin ஸ்கொயர் பிளஸ் cos ஸ்கொயரோட வேல்யூ 1. ஓகேங்களா. அப்ப ஜஸ்ட் இதை வெளியே எடுக்கும்போது ரூட்ல இருந்து வெளியே எடுக்கும்போது அந்த 1 போயிடுச்சுன்னா மீதி mg ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். mg ஸ்கொயரையும் ஸ்கொயர் ரூட்டையும் கேன்சல் பண்ணா நமக்கு மீதி என்ன கிடைக்கும், வெறும் mg மட்டும் கிடைக்கும். அப்ப ரெஸ்ட்ல இருக்கும் போது கான்டாக்ட் ஃபோர்ஸ் அல்லது ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ என்னது, mg. இதே அந்த பொருள் மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுது, அதாவது அட் எ பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எப்படி இருக்கும்னா அந்த மியூ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், tan θக்கு இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல எது பெருசா இருந்துச்சு, நம்ம பார்த்ததுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் எதுக்கு, ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கிரேட்டர் தான் இருந்துச்சு. எப்படி ஃப்ரிக்ஷன் கிரேட்டர் தானோ அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இந்த இடத்துல கிரேட்டர் தான். பட் இந்த மூவ் ஆகிற அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா. ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், mg sin θக்கு இருக்கும். நம்ம நார்மலோட வேல்யூ தெரியும், mg cos θ. மறுபடியும் நம்ம ரிசல்டன்ட் எடுத்தோம்னா இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா சேம் இதே மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்னதான் கிடைக்கும்,
mgங்கிறது மட்டும் தான் கிடைக்கும். இந்த இடத்துலயும் ஆக்சிலரேஷன் 0 தான். ஏன்னா இந்த பொருள் இன்னும் மூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்றது அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் தான் அது. ஓகேங்களா, இப்போ பொருள் மூவ் ஆகுது. ஓகேங்களா, இப்போ என்ன மூணாவது கண்டிஷன் என்னது, இந்த ஆப்ஜெக்ட் மூவிங் ஆர் ஸ்லைடிங் டவுன், கீழ் பக்கமா மூவ் ஆகிட்டு வருது. ஜஸ்ட் நம்ம எப்படி வச்சிருக்கோம், கீழ் பக்கமா ஸ்லைட் ஆயிட்டு வருது. அப்ப ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல ஆக்சிலரேஷன் இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஃபிரிக்ஷன் கம்மியாயிருச்சு. mgயோட வேல்யூ அதிகமா இருந்திருந்தா தான் இது கீழே வரும். ஆமா தானே, எந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும் அந்த பக்கம் தான் வந்து பாடி வந்து மூவ் ஆகும். அப்ப இந்த பொருள் வந்து இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுதுன்னா ஃபிரிக்ஷன் வந்து இந்த பக்கம் தான் இருக்கும் எப்பயுமே. பட் ஃபிரிக்ஷனோட வேல்யூ குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப ஃபிரிக்ஷன் சின்னது, எதை விட mg sin θவோட சின்னது. நமக்கு எப்பயும் போல நார்மல் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், mg cos θக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப இதை வந்து நம்ம அப்ளை பண்ணும் போது ஃபார்முலால, ஓகேங்களா, நமக்கு என்ன f = mu, சேம் ஃபார்முலா தான். அப்ப f இந்த இடத்துல என்னென்ன இருக்கு, mg sin θ, அதை ஆப்போஸ் பண்றது என்னது mu n. இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் இருக்கு, அதனால m யூஸ் பண்றோம். இது வரைக்கும் நமக்கு ஆக்சிலரேஷனே இல்லை, அதனால = 0 நம்ம யூஸ் பண்ணிருப்போம். இப்ப ஆக்சிலரேஷன் இருக்கு, அதனால f = ma அப்ளை பண்ணும்போது இந்த பக்கம் இருக்கிறது நெட் ஃபோர்ஸ் = ma. ஜஸ்ட் நம்ம இதை வந்து மாடிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆக்சிலரேஷனுக்கான ஃபார்முலா ஜஸ்ட் எல்லா டேர்ம்லயும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, கேன்சல் ஆயிட்டு n-க்கு பதிலா நான் இந்த இடத்துல mg cos θவை அப்ளை பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஓகேங்களா, m கேன்சல் ஆயிட்டு மீதி a-க்கு பதிலா நமக்கு என்ன கிடைக்கும், g sin θ minus μg cos θன்னு கிடைக்கும். நம்ம இதுக்கு நம்ம ரிசல்டன்ட் எடுத்தோம்னா ஃபிரிக்ஷனை நம்ம எப்படி எழுதலாம், ஃபிரிக்ஷன் அண்ட் நார்மல், இதுதான் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஃபிரிக்ஷன் வந்து mu × n, நார்மல் n, ரெண்டுலயும் நார்மல் காமனா இருக்கு. அப்ப நார்மல் ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டா 1 பிளஸ், இந்த இடத்துல 1 மட்டும் இருக்கும், இந்த இடத்துல mu ஸ்கொயர் இருக்கும். அப்ப 1 பிளஸ் mu ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். அப்ப இந்த n க்குள்ள நம்ம என்ன எழுதலாம், mg cos θ 1 பிளஸ் mu ஸ்கொயர். ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி எழுதலாம். இதே அந்த பொருள் ஸ்லைடிங் அதே கண்டிஷன்ல மேல போகுது. ஓகேங்களா, ஆக்சிலரேஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, மேல போகுது. நம்ம கீழே தான் வச்சிருக்கோம், பட் அது ஆனா மேல போகுது, இல்லை நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுத்து அதை வந்து தள்ளுறோம் அப்படின்னா ஃபிரிக்ஷன் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும், இப்ப ஆக்சிலரேஷன் இந்த பக்கம் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, மற்ற காம்பனன்ட்ஸ் எப்பயும் போல மாற போறது இல்லை. ஓகேங்களா, அது mg கீழே தான், இந்த இடம் நார்மல், இங்க mg sin θ, இங்க mg cos θ. இப்ப நம்ம அப்ளை பண்ணும் போது என்னதான் இருக்கும், mg sin θ பிளஸ் mu n கிடைச்சிடும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, mg sin θ பக்கத்துலயே ஃபிரிக்ஷன் இருக்கு. ஓகேங்களா, அப்ப mg sin θ பிளஸ் ஃபிரிக்ஷன் ஈக்குவல் டு அந்த ஆக்சிலரேஷன் m × a. ஓகேங்களா, அப்ப இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஜஸ்ட் m சேமா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, m சேமா இருக்கு, கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா மீதி உங்களுக்கு a மட்டும் வேணும் அப்படின்னா a = g sin θ பிளஸ் μg cos θ அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இப்ப நம்ம பார்த்த இந்த 4 கண்டிஷன்லயும் ஃபர்ஸ்ட் ஆக்சிலரேஷனே இல்லைன்னா என்ன, எது அதிகமா இருக்கும், ஃபிரிக்ஷன் அதிகமா இருக்கும். ஆக்சிலரேஷன் இருந்துச்சுன்னா எது அதிகமா இருக்கும், எந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்சிலரேஷனுக்கு காரணமோ அந்த ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், எதை விட ஃபிரிக்ஷனோட. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபிரிக்ஷனை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்த்துட்டு, ஃபிரிக்ஷனோட நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை டீடைலா பார்த்துட்டு ஃபர்தரா மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. TNPSC டெட் நியமன தேர்வு, PC, SI, TRB, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.